ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீபா சீரியல் ஆகஸ்ட்டு 11 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மீனாட்சி மைதிலி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு புடவை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக புடவைக்காரர் வந்துடுவார். புடவை எல்லாமே கொண்டாந்து இருக்கோம், பார்த்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி சொல்கிறாங்க, ஆண்டி அத்தை இதான் ஆனந்த் அருண் யாருமே இல்லையே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா, அதை வச்சு எடுங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸி அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு என்ன கலர் புடவை கட்டினா பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும், அதனால எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்குமே ரொம்ப ஈஸி தான், கார்த்திக் சாருக்கு மேக்ஸிமம் எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும், அதனால் புடவை செலக்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமியும் ரொம்ப சூப்பர் தீபா, கார்த்திகே உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமத்தை அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என் புருஷன் ஒன்றும் சலைச்சவர் கிடையாது, அவர்கிட்ட இப்போ கால் பண்ணி கேட்டேன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற புடவையை தான் அவர் சொல்லுவார், வேணும்னா பாருங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஐசு ரொம்ப சவால் விடாத, தோத்துட்டியன்னா அப்புறம் நாங்கள் கலாய்ப்போம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் கலாய்க்கிற அளவுக்கெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன், என் புருஷன் என்னை மட்டும்தான் காதலிக்கிறாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியோட முகமே செத்து போயிடுச்சு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஐசு வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, ஏதாவது ஒன்று சொல்லி வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அமைதியாக இருக்காங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, சரி நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்னு. அப்போ ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. ரம்யாவை பார்த்ததோட தீபா போயிட்டு, ரம்யா வந்துட்டியா, என் கல்யாணத்துக்காக புடவை செலக்ட் பண்ணுறாங்க, அப்படியே உனக்கும் புடவை எடுத்துடலாம் வா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா அதுக்கு என்ன அவசரம், என் கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்ல, உன் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் என் கல்யாணமே நடக்க போகுது, அதுக்காக எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாலாம் எடுத்துக்கிட்டு, ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்ச கலர் புடவையே எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, தீபாவோட கல்யாணத்துக்காகவாவது அட்லீஸ்ட் புடவை கட்டுவியல்ல, அந்த புடவையாவது செலக்ட் பண்ணு, காசை பற்றியெல்லாம் பார்க்காத அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி அண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எங்க எல்லாருக்கும் எந்தெந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வைங்க, எடுத்து வச்சுட்டு நேராக உங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி யாரோட கலர் கரெக்டாக சொல்கிறாங்களன்னு பார்ப்போமே அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, யார் உங்களை பற்றி ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே புடவை எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க, நானும் ஒரு புடவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா ஒரு நீல கலர் புடவையை பார்த்துட்டு, இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக கார்த்திக் சார் இந்த கலரை தான் சொல்லுவார் பாருங்க அப்படின்ட்டு அந்த புடவையை எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ரம்யா சொல்கிறாங்க, சரி எல்லோரும் கால் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு ஆனந்துக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆனந்த் கேட்குறாரு, என்ன மீனாட்சி வீடியோ காலில் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, என்னங்க இன்றைக்கி புடவைக்காரர் வந்தார், எல்லாருமே ஒவ்வொரு புடவையை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், நானும் ஒரு புடவையை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதில் எந்த புடவை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு கண்டுபிடிங்களா அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, மீனாட்சி உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நான் கண்டிப்பாக புடவையை ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் புடவையை காமிக்க சொல்கிறாரு. மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் புடவையை காமிக்கிறாங்க. பார்த்தா ஆனந்த் க்ரீன் கலரில் ஒரு புடவையை பார்த்துட்டு, மீனாட்சி இந்த கலர் தான் உனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், இதைத்தான் நீ செலக்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, போங்க அந்த கலர் ஒன்றும் நான் செலக்ட் பண்ணலை அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, போச்சா மீனாட்சி நீ என்ன பேசுன, கண்டிப்பாக கரெக்டான புடவையை செலக்ட் பண்ணிடுறேன்னு சொன்ன, பார்த்தியா என்னாச்சுன்னு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சரி விடுங்கக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா மைதிலி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா நீ தான் அடுத்து, நீ என்ன சொன்ன, உன் புருஷன் உன்னைய ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னியல்ல, இப்போ புரிஞ்சு போயிடும் யார் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் இருங்க மைதிலி, நான் இப்போ கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு
நேராக கால் பண்ணுறாங்க. அப்போ அருண் ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்ல ஐஸ்வர்யா, என்ன வீடியோ காலில் வந்திருக்க? வீடியோ கால்லையும் எப்படி என்னை டார்ச்சர் பண்ணலான்னு ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க, பார்த்து பேசுங்க அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, ஓ அப்படியா, என்ன வேணும் உனக்கு, இப்போ எதுக்கு நீ கால் பண்ணியிருக்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க நான் ஒரு 3 புடவை செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் எந்த புடவை எனக்கு மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, எங்கே புடவையை காமி அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா புடவையெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கு அருண் சொல்கிறாரு, புடவையெல்லாம் பார்த்துட்டு, இதில் எந்த கலருமே உனக்கு சூட்டபுளாக இருக்காதே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள் அருண், நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா லைட்டாக கை காமிக்க போகிறாங்க, எந்த புடவை அப்படின்னு. அப்போ மைதிலி டக்குன்னு, ஐஸ்வர்யா இதெல்லாம் சீட்டிங், இங்கே நேர்மையாக தானே விளாண்டுக்கிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட்டு இந்த விளையாட்டுலையாவது உன் சீட்டிங் வேலையை காமிக்காமல் இரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அசிங்கப்படுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அருண் கிட்ட, அருண் நீங்கள் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு சோகம் தாங்க முடியலை. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன ஐஸு, எங்கள் எல்லாரையும் விட உன் புருஷன் தான் அவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சீன் போட்ட பாத்தியா, உனக்கு பிடிச்ச கலர் என்ன, உனக்கு புடவையே நல்லா இருக்காதுன்னு அருண் எப்படி கலாய்க்கிறாருன்னு, உனக்கு தேவையா இது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவர் எப்பவும் இப்படி தான், சண்டை இருக்கிற இடத்துல தான் பாசமும் இருக்கும் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நல்லா தான் ஐஸ்வர்யா சமாளிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மைதிலி நேராக நம்ம தீபாவை பார்த்து, தீபா அடுத்து நீ தான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நானா, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்ன வேணும்னு தெரியாதா, கார்த்திகே நேராக வீடியோ கால் பண்ணு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் தோற்று போயிட்டீங்க, நான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறேன். கார்த்திக் சாருக்கு எனக்கு என்ன கலர் புடவை பிடிக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அது தெரியுதே தீபா, கால் பண்ணு அப்படின்னு. அப்போ தீபா நேராக கார்த்திகே வீடியோ கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது தீபா வீடியோ கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு தீபா அப்படின்னு சொல்ல. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், நான் ஒரு புடவையை செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் நான் எந்த புடவையை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி அந்த புடவையை பார்த்துட்டு, இதில் எந்த புடவைனா க்ரீன் கலர் புடவை தீபா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அங்கே உள்ளவங்கலாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் தீபா அங்கே உள்ளவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் அந்த புடவையை செலக்ட் பண்ணலை சார், நான் செலக்ட் பண்ணது வேறு கலர் புடவை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, என்னடா இது, அவங்க பாட்டுங்க கால் பண்ணாங்க, என்ன கலர் புடவைன்னு கேட்டாங்க, நானும் புடவையோட கலரை சொன்னேன், இப்போ டக்குன்னு அவங்க பாட்டுக்கும் ஃபோனை கட் பண்ணிட்டாங்களே, என்ன நினச்சிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படின்னு கார்த்தி டென்ஷன் ஆகுறாரு. அப்போ நம்ம தீபா வந்துட்டு மைதிலி கிட்ட, இங்கே பாருங்க அண்ணி, இதையெல்லாம் வச்சு நீங்கள் வந்துட்டு எனக்கும் கார்த்திக் சாருக்கும் உள்ள அன்பை வந்து எடை போடக்கூடாது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அப்போனா எங்களுக்கும் அப்படி தான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் 3 பேருமே தோற்று போயிட்டீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நீ எங்கே எஸ்கேப் ஆக பார்க்குற, உனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் ஆக போகுதில்ல, அதனால நீ கண்டிப்பாக அந்த கலரை சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, அவங்க எல்லாருக்கும் ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா, இங்கே பாரு, நீ இப்போவே ரமேஷுக்கு கால் பண்ணு, அதுவும் வீடியோ கால் பண்ணு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், இப்போ என்னால் கால் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவங்களுக்கு ஒரு திட்டம் உனக்கு ஒரு திட்டம் அப்படின்லாம் வைக்க முடியாது, நீ இப்போ உடனே ரமேஷுக்கு கால் பண்ணு அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, நீ ரமேஷுக்கு கால் பண்ணு அப்படின்னு. அப்போ மைதிலி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ரம்யா கிட்ட, இங்கே பாரு, நீ ரமேஷுக்கு அப்புறம் கால் பண்ணலாம், ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை சொல்லு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு தான் இப்போ கல்யாணம் இல்லையே, இப்போ செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நீ செலக்ட் பண்ணு, இவங்க எல்லாரும் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க, நீ மட்டும் என்ன எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குற, செலக்ட் பண்ணு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, இந்த ஆன்ட்டிக்காகவாவது செலக்ட் பண்ண அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், சரி ஆண்டி, உங்களுக்காக நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ மைதிலி என்ன பண்ணுறாங்கன்னா, மீனாட்சி கிட்ட, மீனாட்சி
எப்படியா இருந்தாலும் ரமேஷ் சரியான கலர் புடவையை சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா உங்கள் 3 பேரோட ஹஸ்பண்டும் ஒழுங்கான கலரை சொல்லலை. ஸோ கண்டிப்பாக ரமேஷும் ஒழுங்காக சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம எப்படியாவது ரமேஷுக்கும் ரம்யாவுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் இந்த ரம்யா செலக்ட் பண்ணுற புடவையை அப்படியே ஃபோட்டோ எடுத்து உனக்கு ஷேர் பண்ணுறேன், நீ அப்படியே அந்த ரமேஷ்க்கு ஷேர் பண்ணிடு அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா எந்த புடவையை செலக்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யாவோட புடவையை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ மைதிலி டக்குன்னு அது ஃபோட்டோ எடுத்து மீனாட்சிக்கு அனுப்புகிறாங்க. மீனாட்சி நேராக வந்துட்டு ரமேஷ்க்கு அனுப்புகிறாங்க. ரமேஷ் நினைக்கிறாரு, என்ன இது, ஏதோ ஒரு நம்பர்லேருந்து புடவையோட ஃபோட்டோ வந்திருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு ரமேஷ் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி வந்துட்டு ரம்யா கிட்ட இந்த கலர் புடவை தானா அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க இந்த கலர் புடவை தான் ஆண்டி அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க சரி இன்னும் ஏன் வெயிட் பண்ணுற, நீ நேராக சீக்கிரம் ரமேஷ்க்கு கால் பண்ணு அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக ரமேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரமேஷ் வந்து கேட்குறாரு, ஐயோ என் செல்லம், என்ன நீ வீடியோ கால் பண்ணியிருக்க, ரொம்ப அதிசயமாக இருக்கே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, ஓ அப்படியா, ஃபேமிலியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் நம்ம எப்பவும் பேசுகிற மாதிரி பேச வேணாம்னு சொல்கிறேன் அதானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, சூப்பர் மாப்பிள்ளை உன் மேலே செம்ம பைத்தியமாக இருக்காரு போலையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம காண்டாகிறாங்க நம்ம ரம்யா. அப்போ ரம்யா அந்த கோவத்தை வெளியில் காமிக்கல. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ரம்யா கேட்க வேண்டியது கேளுமா, நீங்கள் 2 பேரும் அப்புறம் தனியாக பேசிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா முறைக்கிறாங்க. அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க, நான் ஒரு 3 புடவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நான் எந்த புடவையை கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ தான் ரமேஷ் நினைக்கிறாரு, ஓ அதுக்கு தான் என் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சா, யாரோ என் காதலுக்கு லவ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்க, சரி அந்த கலரையே சொல்லுவோம் அப்படின்ட்டு கரெக்டாக ரம்யா செலக்ட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் கலர் புடவையோட கலரை சொல்ல செம்ம ஹாப்பி ஆகுறாங்க நம்ம அபிராமி. அப்போ ரம்யா ஷாக் ஆகி எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, என் செல்லத்தோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா, என் செல்ல மேலே அவ்வளோ பாசமாக இருக்கேன், என் செல்லத்துக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன ஸ்வீட் பிடிக்கும், எல்லாத்தையும் நான் எப்போவோ உங்கள் அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், அதனால தான் இவ்வளோ ஈஸியாக சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு செம்ம கோவம், என்னடா இதையும் இப்படி சொல்கிறானே அப்படின்னு. அப்போன்னு பார்த்து நம்ம ரம்யா சொல்கிறாங்க, சரி நான் ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ரம்யா நீ ஃபோனை கட் பண்ண வேணாம், அங்கிட்டு போய் பேச அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இந்த போட்டியில் ரம்யா தான் ஜெயிச்சிட்டாங்க, ரம்யா சரியான புடவையை செலக்ட் பண்ணிட்டாங்க, அப்போ ரம்யா தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா நீ ஏன் கவலைப்படுற விடு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு. அப்போ ரம்யாவுக்கு கோவம், எப்படி இந்த ரமேஷ் வந்து கரெக்டாக புடவையோட கலரை சொன்னான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் எல்லாருமே அவங்க அங்கே இடத்துக்கு போனதோட நம்ம மைதிலி நேராக ரம்யா கிட்டே வந்துட்டு, என்ன ஒரே குழப்பமாக இருக்கோ அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, இல்லை நீ செலக்ட் பண்ண புடவையோட கலரை அந்த ரமேஷ் எப்படி சொன்னாங்க அப்படின்னு தானே உனக்கு குழப்பமாக இருக்குது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பை காமிக்க, வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ரம்யா. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ தான் ரமேஷ்க்கு நான் செலக்ட் பண்ண கலர் புடவையை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனியா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நான் தான் அனுப்புனேன், இங்கே பாரு என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேருக்குள்ளே லவ் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம கோவப்படுறாங்க ரம்யா. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இப்போவே நான் போயிட்டு ஆன்ட்டிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நீ போய் சொல்கிறதுக்குள்ளே நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம், ரமேஷ் எப்படியும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான், அப்புறம் உன்னை எல்லாருமே மென்டல்னு நினைப்பாங்க, பார்த்துக்கோ அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா காண்டாகி உங்களுக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, பாத்தி அவளுக்கு கொழுப்ப அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் அவளுக்கு கொழுப்பு இருக்கிறதுனால தான் இப்படி அடுத்த ஆப்ரேஷனுக்கு ஆசைப்பட்றான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வீட்டுக்கு வராங்க. கார்த்தி வீட்டுக்கு வந்ததோட நேராக தீபாட்ட போய் உட்கார்றாரு. அப்போ தீபா ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி கேட்குறாரு, ஏன் தீபா என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் எனக்கு பிடிச்ச புடவை ஒன்றை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் அதை சரியாக சொல்லலை, இல்லை உங்களுக்கு தெரியும்ல எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு, ஆனால் நீங்கள் எதுக்காக தப்பாக சொன்னீங்க, ஆனால் ஒன்று சார் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் தப்பாக சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு.
அப்போ கார்த்தி சிரிச்சுக்கிட்டே கையில் இருக்கிற புடவையை தீபாவோட கையில் வைக்க, தீபா அந்த புடவையை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சார் எக்ஸாக்டாக இந்த புடவை தான் சார் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு தெரியும் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் சார் பொய் சொன்னீங்க வீடியோ காலில் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, ஒருவேளை நான் உங்கள் மேலே அந்த அளவுக்கு பிரியமாக இருக்கேன் அப்படின்னு யாராவது கண்ணு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே தெரியும் தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரி ரம்யாவோட கரெக்டான சாரியை ரமேஷ் கரெக்டாக சொல்லிட்டாராம்ல, வந்தத்தோட அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், அந்த போட்டியிலேயே அவள் தான் சார் ஜெயிச்சா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தீபா நமக்கு வேணும், நம்ம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கோம். ஆனால் ரம்யாவுக்கு இன்னும் ரமேஷ் மேலே காதல் வெள்ளை இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளே காதலை கொண்டு வரணும், அப்போ தான் அவங்க 2 பேரும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க முடியும், அதுக்காக தான் நான் தவறாக சொன்னேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி ரமேஷ் எப்படி கரெக்டான கலரை சொன்னார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உனக்கு நடந்தது தெரியாதில்ல, மைதிலி அண்ணி ஏற்கனவே அந்த புடவையோட ஃபோட்டோவை மீனாட்சிக்கு அனுப்பிட்டாங்க, மீனாட்சி அண்ணி எனக்கு ஃபோட்டோவை அனுப்பி விஷயத்த சொல்லியிருந்தாங்க. உடனே நான் நேராக அந்த ரமேஷுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், இது மாதிரி உனக்கு ஒரு புடவை அனுப்பியிருக்காங்க, அந்த புடவை தான் ரம்யா செலக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ கால் பண்ணி சொல்லும் பொழுது அதே கலர் புடவையை சொல்லிடு அப்படின்னு. இது கேட்ட ரமேஷும் சரின்னு சொல்லிவிட்டு அதே கலரை சொல்லி தான் இந்த போட்டியிலேயே ஜெயித்தாங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அடப்பாவி இதையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் இருந்தாலும் ரம்யா ரொம்ப பாவம் சார், அவளை ஏமாத்திரமே அப்படின்னு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, தீபா உங்களையே அவ்வளோ பெரிய மலைக்கு கொண்டு போய் உங்களை தள்ளிவிட பார்த்தாங்க, ஆனால் நீங்கள் இன்னுமே அந்த ரம்யாவை நம்புறீங்கல்ல, ரம்யா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லை தீபா அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன சார் யோசிக்கிறீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக சாமி ரூமுக்கு போகிறாங்க, அபிராமி வீட்டோட சாமி ரூமுக்கு. அங்கே போய் பார்க்குறாங்க பத்திரிக்கையை பார்த்ததோட ரம்யாவுக்கு செம்ம கோவம் வருது. இந்த பத்திரிக்கையை பார்த்தாலே எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்ட்டு ஒரு பத்திரிக்கை எடுத்து கிழிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அபிராமி அந்த இடத்துக்கு வராங்க. அபிராமி பத்திரிக்கையை ரம்யா கிழிக்கிறத பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரடியாக போய் கேட்கல, ரம்யா ஒளிஞ்சிருந்து தான் பார்க்குறாங்க. அப்போ நம்ம அபிராமி நினைக்கிறாங்க, அன்னைக்கு ஐயர் சொன்னார்ல, இது மாதிரி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அந்த ஐயர் சொன்னார். அப்போது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த ரம்யாவா? ரம்யாவுக்கு எதுக்காக தீபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறா, எதுக்காக தீபாவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு நம்ம அபிராமி நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா அந்த பத்திரிக்கையை கிழிச்சு போட்டுட்டு, உன் கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது தீபா, விடமாட்டேன் அப்படின்னு அந்த ரம்யா மனசில் யோசிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபிராமிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவ இப்படிப்பட்டவனே இத்தனை நாளும் நான் நினைக்காம இருந்துட்டேனே, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு அபிராமி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா ரம்யாவை முழுசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு அந்த ரம்யா கிட்டேருந்து தீபாவை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் ரமேஷ்க்கு வந்து அந்த ரம்யாவை பற்றி தெரிஞ்சும் ரம்யாவை முழுசாக இன்னும் காதலிக்கிறேன் அப்படின்னு ரம்யா பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம விஸ்வநாதன் வந்துட்டு தான் பொண்ணோட குணம் தெரிஞ்சும் எப்படி வந்துட்டு இந்த கல்யாணத்தை நம்ம ரெடி பண்ணோம், இதனால் பெரிய பிரச்சனையாக போகுதே. கார்த்தி நமக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் ரம்யாவை போலீஸில் பிடிச்சு கொடுக்காம இருக்கிறாரு. ஆனால் இதுவே உண்மை தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், நம்மளால் ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுதே. கார்த்தி ரொம்ப பாவம் அப்படின்னு விஸ்வநாதனும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.